டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். சாரி நண்பா, ஒரு 2 நாளாக வீடியோ போட முடியல. அது வந்து கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே கூலிங் ஜாஸ்தியானாலும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு நண்பா. அதனால தான் போட முடியல. அதனால தான் இன்றைக்கி கேஎலுக்கு மட்டும் கம்யூனிட்டி போஸ்ட் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 45, 40, 95, 90 கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 45 அப்படியே திருப்பி 54ன்னு வச்சுட்டேன் நண்பா. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக வந்து பி போர்டில் 4, சி போர்டில் 5 தான் வரணும். ஆனால் நம்பரு திருப்பி வச்சனால இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் கூட மிஸ் ஆகிடுச்சு நண்பா. பரவாயில்ல நண்பா, நம்ம இன்றைக்கி கெஸிங்கை பார்த்துடலாம். ஒரு நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது, சிம்பிளானது தான், சீக்கிரம் பார்த்துடலாம். அதாவது ஒரு சிங்கிள் போர்டுக்கு ஒரு நல்ல நம்பர் இருக்குது நண்பா. வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 0, சரிங்களா? இந்த 0க்கு பி போர்டில் பார்த்தீங்கன்னா 0க்கு இங்கே 0, சரிங்களா? பி போர்டு 0, இதுக்கு முன்னாடி வந்து 0 வந்துருக்கு. இது ரெண்டுக்கு ஒரு காமன் என்னென்னா இந்த 2 நம்பரு பார்த்திங்கன்னா ஏசி டபுள்ஸு, சரிங்களா? ஏசி டபுள்ஸு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடினாலும் இங்கே ஏசி டபுள்ஸ் நண்பா. சரிங்களா? 0ங்களா? அப்புறம் அடுத்தது 4, இங்கே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 9 பவரில், சரிங்களா? அடுத்தது இங்கே 3, அப்படியே லைனாக இது வரைக்கும் பாருங்கள். 0, அப்புறம் 4, அப்புறம் 3, 5, 5 நண்பா. அதே மாதிரி இங்கே 0, 4க்கு பவர் 9, அப்புறம் 3, அப்புறம் 5, அப்புறம் ஒரு 5 நண்பா. சரிங்களா? அதாவது 5 நம்பர் மேட்சாக இருக்குது. சரிங்களா? அவன் நாளைக்கு ஒரே வேளை இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சுன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 4 நண்பா. சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 4 வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 4ஆம் நம்பர் வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? அடுத்த ரூட்டை பார்த்துடலாம். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி ரிசல்ட்டோட இந்த 2, அதாவது இந்த சி போர்டு 2 எடுத்து ஏ போர்டு வச்சதுக்கு இந்த பிசி 45 நண்பா. சரிங்களா? அந்த 45 தான் இங்கே 54 கொடுத்துருப்பான். சரிங்களா? அப்படியே 45க்கு 54 திருப்பி வச்சுருந்துருப்பான். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த 528 நண்பா போன வாரம் ரிசல்ட்டு. சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 588 நண்பா. இந்த 588க்கு இங்கே 528ன்னு வச்சுருப்பான். அப்போ பி போர்டுக்கு ஒரு 8 நண்பா. சரிங்களா? அது வந்து பி போர்டுக்கு வரலாம், இல்லைன்னா ஆல் போர்டுக்கு எங்கேனாலும் வரலாம் நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அதாவது ஒரு ரம்மி நம்பர் ஒன்று இருக்குது நண்பா, அதையும் பார்த்துடலாம் இருங்க. இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 47, ஒரு வாரம் தள்ளி ஒரு 57, சரிங்களா? மறுபடியும் ஒரு வாரம் தள்ளி இங்கே பிசிக்கு ஒரு 67 வரணும். 67 அப்படியே 76ன்னு சொல்லி ஏசியில் வச்சுருந்துருப்பான். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி சார்ட்லேயே மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த காட்டுறேன் பாருங்கள். ஒரு 47, அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 37, சரிங்களா? 37, ஒரு 3 நாள் தள்ளி 47, அப்போ ஒரு நாள் கேப்லேயே ஒரு 57 வச்சுருக்கானுங்களா. சரிங்களா? அதாவது இப்போ இந்த 37 விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா 47, 57, மறுபடியும் ஒரு நாள் கேப்பில் ஒரு 67 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? ரம்மி நம்பர் இப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா ஒரு 67 நாளைக்கோ, இல்லைன்னா ஒரு 2 நாள் கேப்பில் ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அது ஒரு ஃபாலோஅப் நம்பரை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இயர்லி சார்ட்டில் அதாவது இந்த சி போர்டு 4க்கு 4, சரிங்களா? இந்த சி போர்டு 4க்கு 4 வச்சதுக்கு, சரிங்களா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏபி இல்லைன்னா பிசிக்கு வந்து ஒரு 45 நண்பா. சரிங்களா? இந்த 45 கிராஸ் நம்பர் நாளைக்கு ஏபிபிசியில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ரம்மி நம்பர் பார்த்தோம் தெரியுங்களா, 67, அதாவது இந்த 62 இருக்கு இல்லைங்களா, இந்த 62 நாளைக்கு வந்து ஒரு 67ன்னு வரக்கூட வாய்ப்பு இருக்குது நண்பா, ஒரு நம்பர் பவர் பண்ணி. சரிங்களா? இதனால தான் சொன்னேன் 67 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 45 ஒரு 40 கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா?
இது பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி சிம்பிளாக கொடுக்குற நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா, நாளைக்கு ஆல் போர்டுக்கு 8 வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வந்து 4, 9 ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா. சரிங்களா, அதே ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 45, 54, அதே மாதிரி ஒரு 40, 04 வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. இன்றைக்கே வந்த நம்பர் தான், இருந்தாலும் ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு 67 நண்பா. 3 டிஜிட்டுக்கு ஒரு 6 நம்பர் நண்பா. சரிங்களா, ஒரு 895, 845, 840, 895. அதே மாதிரி சாரி நண்பா, ஒரே நம்பர் 2 டைம் கொடுத்துட்டேன். சாரி நண்பா, அந்த 895 அது 890. சரிங்களா, 2 டைம் கொடுத்துட்டேன், பார்த்துக்குங்க கரெக்டாக. அதே மாதிரி ஒரு 390, ஒரு 340 நண்பா. சரிங்களா, 4 டிஜிட்டுக்கு ஒரு 4 நம்பர் நண்பா. இது வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. டி போர்டில் 8 இல்லைன்னா 1 வர சான்ஸ் இருக்கிறதுனால இப்படி கொடுத்துருக்கேன். 88, 40, ஒரு 18, 40, ஒரு 83, 95, அப்படி இல்லைன்னா ஒரு 13, 95 நண்பா. சரிங்களா, கெஸிங்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். டியருக்கும் நாளையிலேருந்து கரெக்டாக கெஸிங் வந்துடும் நண்பா. ஃபாலோ பண்ணுறோம், கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. பாய் நண்பா.